இந்த வருமத்தினுடைய பெயர் தான் முட்டு பதைப்பு வருமம். இந்த வருமம் கையில் இருக்குது. இந்த வருமம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய இந்த கையை இப்படி மடிக்கும் போது, ஃப்ளெக்ஸ் பண்ணும் போது, ரேடியஸ் அல்னா ஹியூமரஸ் ஜாயிண்ட் அதனுடைய முட்டி மேடு இங்கே இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டி மேடு தெரியும். அந்த மேட்லேருந்து கொஞ்சம் மேலே, அதாவது இப்படி மடிக்கும் போது முழங்கை மடிப்பு ரேகைக்கும் அந்த முட்டி மேட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த புள்ளி. இதுதான் முட்டு பதைப்பு வருமம் அல்லது குளிர்ச்சி வருமம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வருமத்தில் எப்படி பாதிப்பை உண்டாக்கணும் அப்படின்னா, நம்முடைய கையை இந்த மாதிரி இந்த வெட்டும் முறையில் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வெட்டணும். இப்போ இந்த புள்ளியை சொல்லிட்டோம். நம்ம டெமோவில் பயன்படுத்தக்கூடிய அந்த முறைக்கும் நம்ம களத்தில் ரியலாக சண்டை போடுற முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது வந்துட்டு இந்த 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 புள்ளி உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவே போதுமானது. உங்களுக்கு எப்படி அதை பயன்படுத்த முடியுமோ அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த வெட்டு முறையில் இங்கே வெட்டினா அந்த வருமம் வந்துட்டு விழுகும். நல்லா ஓங்கி இப்படி வெட்டிட்டோன்னா வருமம் விழுந்துடும். அதுதான் இதனுடைய முறை. வெட்டணும். வெட்டும் போது உள்முகமாக வெட்டணும். அதாவது அழுத்தம் வந்துட்டு இப்படி கொடுக்கணும், உள்ளழுத்தம் கொடுக்கணும். உள்ளழுத்தத்தோடு வெட்டணுன்னா கண்டிப்பாக அந்த வருமம் விழுந்துடும். இந்த இடத்துல அடிபட்டானா இதுக்கு கீழே இருக்கிற இந்த கையினுடைய பகுதிகள் செயல் இழந்து போயிடும். அதை தவிர இருதயத்துக்குண்டான வேலைகள் அது கம்மியாயிரும். இருதயம் வேலை செய்கிற அந்த வேலைகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும். இந்த விரல்கள் வந்துட்டு செயலற்று போயிடும். இந்த வருமத்துடைய பாதிப்பு இது எல்லாமே. மேற்கொண்டு இந்த புள்ளியில் தான் நரம்பு ஓட்டம் இருக்குது. நரம்பு பாதைகள் அந்த புள்ளியில் பயணிக்குது. அப்போது அந்த நரம்புகளும் அதிக அளவில் பாதிக்கப்படும். இந்த புள்ளி கையில் இருந்தாலும் இதயத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த புள்ளி வந்துட்டு தாக்கப்பட்டுச்சுன்னா அதிகமான பாதிப்புகள் வந்துட்டு உடலுக்கு ஏற்படும். மேலும் இதில் மிதமான தாக்குதல் ஏற்பட்டாலும் நமக்கு தெரியாது. தாக்குதல் ஏற்பட்டவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, அவங்க உடம்பில் வந்துட்டு பாதிப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய இருதயத்தோட ஓட்டத்தில் ஒரு சில பாதிப்புகள் நடந்துகிட்ருக்கும். அந்த தாக்கம் வந்துட்டு அவங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த வருமக்காயம் கொடுங்காயமாக மாறி மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் போது தான் அவங்க அதை உணரவே முடியும். அப்போ கூட இந்த தாக்குதல்னால தான், இந்த இடத்துல அடிபட்டனால தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கண்டே பிடிக்க முடியாது. இப்போது இந்த குளிர்ச்சி வருமம் அல்லது முட்டு பதைப்பு வருமம், கையில் இருக்கிற முட்டு பதைப்பு வருமம், இது வந்துட்டு அடி பட்டுருச்சு அல்லது ஏதாச்சும் ஒரு இடம் தட்டிருச்சு, இல்லை அடியே பட்டுருச்சு, யாராச்சும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இழக்கிறது? அந்த வருமம் விழுந்துருச்சுன்னா அது எப்படி இழக்கிறது அப்படின்னா, இந்த விரலை இப்படி வச்சு ஒரு சின்ன கசக்கு, மிதமான அழுத்தத்தில் கசக்கி விட்டு கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இதை அப்படியே இழுத்து இந்த சுண்டு விரலில் இந்த இடத்துல மிதமான அழுத்தங்கள், இந்த சுண்டு விரலை நல்லா தேய்ச்சி மெதுவாக அழுத்தம் கொடுத்து இதை வந்துட்டு நட்டை எடுக்கணும். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய்கள் கூட நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். எண்ணெய் பயன்படுத்தும் போது நல்லா இப்படி நீவி விட்டோன்னா அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்துட்டு சரியாயிரும். குறைந்தபட்சம் 7 நாள் இதை வந்துட்டு செய்யணும். அந்த வரும பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா காலையும் மாலையும் 2 நேரமுமே வந்துட்டு இந்த சுண்டு விரலை
சுண்டு விரல் பக்கமாக மெதுவாக நீவி விட்டு சொடக்கு எடுக்கணும். எடுத்துட்டோன்னா அந்த பாதிப்பு வந்துட்டு வரும பாதிப்பு சரியாயிரும். ரியல் ஃபைட்டுக்கும் நம்ம போடுற இந்த டெமோ ஃபைட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் நம்ம முன்னமே சொல்லி வச்சுருப்போம், எப்படி அடிக்கிறது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே முறை. அது நம்ம இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். ஆனால் ரியல் ஃபைட்டு வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எந்தவித உத்தரவாதம் இல்லை. நமக்கு அந்த புள்ளி தெரிஞ்சால் போதும், அதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம். இவர் அடிக்க வர்றாரு, மெதுவாக வாங்க, நான் தடுக்கிறேன். இது சாதாரண முறை தான், எல்லாருமே இப்படி அடிக்க வருவாங்க. தடுத்தாச்சு. இந்த புள்ளி வந்துட்டு இங்கே இருக்குது, அதை வந்துட்டு நான் வெட்டு முறையில் வெட்டி அழுத்துறேன். அழுத்தம் இப்படி நம்ம வெட்டுறோம், அவ்வளோதான் இந்த முறை. இப்போது முதல் முறையில் வந்துட்டு அவர் அடிக்க வந்தார், அதை நான் தடுத்து அந்த புள்ளியில் வெட்டினேன். இப்போது இவர் வந்துட்டு இந்த மாதிரி சட்டை பிடிச்சிருக்காரு. இப்போது இந்த புள்ளி வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த கையை வந்துட்டு திருப்பும் போது இந்த புள்ளி வெளியே வந்துடுது. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெட்டுறோம். இதே முறை. இந்த வர்ம குச்சி இது அல்லது பென்சில் அல்லது பேனா அல்லது கல் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்மக்கிட்ட சரௌண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பொருளை வச்சு அதே வர்மத்தில் நம்ம தாக்குனாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுக்குண்டான டெமோ தான் இது. இவர் என்னோடய சட்டை பிரிச்சிருக்காரு. அந்த புள்ளி வந்துட்டு கீழே இருக்குது. ஒன்று நான் இந்த குச்சியை வர்ம குச்சியை பிடிச்சி இப்படியே வேணாலும் அடிக்கலாம், அல்லது கொஞ்சம் பிள்ளைய வெட்டின மாதிரி இந்த கையை திருப்பி இந்த இடத்துலையும் வந்து போட்டு நம்ம குத்தலாம்.